வெறுமனே நம்ம வண்டியில போய் நின்னு பேசுறது, 1 நாள் 2 நாள் பேசுவோம். அதுக்கப்புறம் அவர் அப்படிதான் அப்படி இப்படி அங்கங்க பிரச்சாரத்துல பேசிட்டே இருக்காரு மாரி கடந்து போறக்கூடிய இப்ப எடப்பாடி பார்த்தீங்கன்னா, முதல் 2, 3 நாள் அது எல்லாமே சர்ச்சையா மாறுச்சு, விவாதங்களா மாறுச்சு. அதுக்கப்புறம் அது பாட்டுக்கு இயல்பா நிகழ்வா நடந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம பெருசா நம்ம அத கவனிக்கிறது இல்ல. கான்ட்ரோவர்சியா ஏதாச்சும் பேசினா மட்டும் தான் பார்க்கிறோமே தாண்டி மற்றபடி எதுவுமே கவனிக்கிறது இல்ல. அந்த மாரி ஒரு இடத்த நோக்கி நகரணும். அப்போ அத ஒரு ரெடிமேட் ஈவென்ட்டா இருந்துறக்கூடாது. பெரும்பாலும் அதுல நடைபயணங்கள் இருக்கணும். அந்த இப்ப இந்த ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அ டெல்டா பகுதிகள்ல போறாரு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய விவசாய அமைப்புகள சந்திக்கலாம். இப்ப கன்னியாகுமரி எங்க ஊருக்கு வராருன்னா, அங்க ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. மணல் ஆலைன்னு சொல்லி அநியாயம் பண்ணிட்டு கிடக்குறாய்ங்க. அது என்னென்னவோ பிரச்சனை இருக்கு. சுற்றுச்சூழல் பிரச்சனை இருக்கு. மலைய உடைச்சு கல்ல கடத்துறாய்ங்க. ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. கேரளால இருந்து குப்பைகள கொண்டு கொட்டுறாங்க. மைனிங் இஷ்யூஸ் இருக்கு. இதற்கு எதிரான அமைப்புகள் இருக்கு அங்க. மக்கள் சார்ந்த அமைப்புகள் இருக்கு. அந்த அமைப்பினரை சந்திக்கணும் மெயினா. அது நீங்க முன்னாடியே சொல்லிட்டா போதும். நாங்க இவங்க தான் அத ரெடி பண்ணணும். அவங்களா தேடி வருவாங்கன்னு சொல்ல முடியாது. வருவாங்க. அதையும் தாண்டி விஜய் வராரு நாளைக்கு. நீங்க எங்க அமைப்புகள் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு, அந்த அமைப்புகள வர வச்சு, அவங்கள சந்திச்சு, அந்த முழு நாள் பிரச்சாரம் முடிஞ்ச பிறகு அன்று இரவு அல்லது அன்று மாலை ஒரு இடத்துல அவங்கள எல்லாம் சந்திக்கலாம். அவங்களோட பேசலாம், விவாதிக்கலாம். தமிழக வெற்றி கழகத்தினருமே நெறைய விஷயத்த தெரிஞ்சுக்க முடியும்.